கொஞ்சம் வாய்ஸ் அண்ட் போர்ட் கிளியரா இருக்கா? இப்ப பாருங்க. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு 2 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற டாபிக் நேச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து பார்க்கலாம். வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? வாய்ஸ் அண்ட் போர்டு கிளியராக அண்ட் விசிபிளாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆந்தோசைனைன்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக். இது வந்து நேச்சுரல் பிளான்ட் பிக்மெண்ட்டு, சுகர் ஃப்ரீ பிக்மெண்ட்டாக இருக்கும். அதில் இது வாட்டரில் சாலிபிள் ஆகக்கூடிய பிக்மெண்ட்டு. இது ஆம்போட்டோரிக் இன் நேச்சர். அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? பேசிக் கேரக்டர் இருக்கும், அசிடிக் கேரக்டர் இருக்கும். நேச்சர் ஆஃப் ஆந்தோசைன் வந்து பென்சோஃபிரோலின் குளோரைடு. ஸோ ஃபிரோலின் குளோரைடுங்க இருக்கு, ஃப்ளேவினியம் குளோரைடு இருக்கு. பென்சோஃபிரோலின் குளோரைடு, ஃப்ளேவினியம் குளோரைடு. ஸோ ரெண்டு இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ இதில் சிந்தசிஸ் எப்படி பண்ணுறோம்னு சொன்னால் ஃப்ரம் கியூமாரின். ஸோ திஸ் கியூமாரின் மெத்தில் மெக்னீஷியம் அயோடைடு சேர்த்தும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா, கேன் கெட் பென்சோஃபிரோலின்.
ஆந்தோசைன் கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்ட்ல இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடு அண்ட் அசிட்டோஃபினோன், ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சால்டிகைடும் அசிட்டோஃபினோட ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு டால்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கிடைக்குது. அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த இடத்துல பென்சின் ரிங் இருக்கக்கூடிய ஒரு பிரோலின் காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இது ஆந்தோசைன், இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆந்தோசைன். ஸோ ஜஸ்ட் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா இந்த ஆந்தோசைனில் எப்படி எதுலேருந்து சிந்தனைஸ் பண்ணுறோம், எது கான்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகினா எனக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ இதில் என்னென்ன டைப் இருக்கு, இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்குன்னு சொன்னா சைனடின், ஃபெனோலின். ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், சைனடின் ஃபெனோலின் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ். இது அவங்க ரெண்டுமே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆந்தோசைனின். இன் அசிடிக் கண்டிஷன் ஆந்தோசைனின் அப்பியர் ரெட் ஆந்தோசைனின் have a purple in nature pH, while the color change to blue in increases in pH condition. In acidic condition ஆந்தோசைன் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ரெட்டா இருக்கும், அதனுடைய நேச்சர் வந்து மேக்ஸிமம் பர்பிளா இருக்கும். அசிடிக் கண்டிஷன்ல ரெட்டா இருக்கும். pH இன்க்ரீஸ் ஆக அது என்னவா மாறும்னு சொல்றாங்கன்னா ப்ளூ கலரா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ஆந்தோசைனுடைய இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அல்கலாய்டு. அல்கலாய்டுன்னு சொல்லக்கூடியது த மெய்ஸ்னர் அவர் தான் அல்கலாய்டுன்ற டேர்ம் கொண்டு வராரு. வாட் இஸ் அல்கலாய்டுன்னு சொன்னா ஆசஸ் ஆஃப் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய ஆசஸ் தான் அல்கலாய்டுன்னு சொல்றாரு. அல்கலாய்டு ஆர் குரூப் ஆஃப் நேச்சுரல் அக்கரிங் சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் லோ மாலிகுலர் வெயிட் நைட்ரஜன் காம்பவுண்ட் விச் ஆர் பேசிக் இன் நேச்சர். அல்கலாய்டு எல்லாமே என்னவா இருக்குன்னு சொல்றான், பேசிக் இன் நேச்சர். அல்கலாய்டு பெர்ஃபார்ம் வேரியஸ் பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இன் லிவிங் ஆர்கானிசம். ஸோ நம்முடைய லிவிங் ஆர்கானிசம்ல நிறைய பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அல்கலாய்டு கிரியேட் பண்ணுது. In addition to carbon, hydrogen and nitrogen, alkaloid may also contain oxygen, sulfur, more rarely other elements such as chlorine, bromine and phosphorus. Maximum carbon, hydrogen, nitrogen இருக்கும் alkaloid சொல்லக்கூடியது. Some casesல oxygen, sulfur, ரொம்ப கம்மி கேசஸ்ல chlorine, bromine and phosphorus. Pelletier அப்படின்னு சொல்ற a cyclic organic compound containing nitrogen a negative oxidation state which is of limited distribution among living organisms or natural occurring organic bases which contain ferrol ring. பேசிக்கா சொல்லணும்னா அதுல ஃபெர்ரோல் ரிங் இருக்கணும் நேச்சுரல் அக்கரிங் ஆர்கானிக் பேசிஸ்ல. இவங்க என்ன சொல்றாங்க தெளிவா, சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன், நைட்ரஜன்ல சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட் நைட்ரஜன் இருக்கணும் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிஜன் ஸ்டேட்டா இருக்கணும் which is limited distribution among living organism. கொஞ்சமாக தான் லிவிங் ஆர்கானிக்ஸ்ல அந்த ஒர்க்கு அந்த காம்பவுண்டு யூஸ் பண்ணும். அல்கலாய்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுன்னு சொன்னால் ரெசர்பின். ரெசர்பின் அப்படின்னு சொல்லக்கூடியது இண்டோல் அல்கலாய்டு. ஸோ இம்பார்ட்டன்ட்டு விச் ஒன் இஸ் இண்டோல் அல்கலாய்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த அல்கலாய்டு வந்து எந்த காம்பவுண்ட்லேருந்து வந்திருக்கு, பிரோலா அல்லது இண்டோலா? ஸோ இது வந்து இண்டோல் அல்கலாய்டில் வரக்கூடியது. சோர்ஸ் வந்து ரவோல்ஃபயா ஸ்பீசியஸ்லேருந்து வருது இந்த ரெசர்பின். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இட் இஸ் யூஸ் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் மென்டல் டிசார்டருக்கு யூஸ் ஆகுது. நிறைய பேருக்கு தீராத தலைவலி இருக்கும், ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கக்கூடியது, ஆஸ்துமா, ட்ரமாட்டாலஜிக்கல் டிசார்டர், இது எல்லாத்துக்குமே இந்த ரெசர்பின் மெடிசனா யூஸ் ஆகுது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, இங்க இட் ஹாஸ் இண்டோல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இண்டோல் ஸ்ட்ரக்சர், 3 பென்சின், 3 சைக்ளிக் காம்பவுண்டு, அதுல COOCH3, ஒரு COOCH3, 1 2 3 4 5 5 OCH3, ஒரு CO எஸ்டர் ஒன்று இருக்கு, ஒரு நைட்ரஜன் சைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கு, ஒரு இண்டோல் ஒன்று இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது எதுல வரும்னு சொன்னா இண்டோல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட், தட் இஸ் ரெசர்பின். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரெசர்பின், மாலிகுலர் ஃபார்முலா C33H40N20.
C33H40 N20. இது நிறைய கொஷின்ஸ்ல இந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் தனியாவே கேட்கறாங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 5 மீத்தாக்சி குரூப் 1 2 3 4 5. இதுல 4 5 மீத்தாக்சி குரூப், 5 methoxy group, Z-cell method treated with HI form 5 methyl iodide. இந்த மீத்தாக்சி குரூப் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும்னா Z-cell method. அந்த மெத்தட் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த காம்பவுண்டை HIயோட ரியாக்ட் பண்றாங்க. HIயோட ரியாக்ட் பண்ணும்பொழுது we can get 5 methyl iodide, CH3I சொல்லிட்டு 5 கிடைக்குது. ஸோ ஃப்ரம் தட் ரீசன் அவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல சஜஸ்ட் பண்றாங்க இந்த காம்பவுண்ட் இட் ஹாஸ் 5 methoxy group contain சொல்றாங்க. and it indicate 5 methoxy group in reserpine. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து presence of methoxy. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நேச்சர் ஆஃப் நைட்ரஜன் ஐட்டம். நைட்ரஜன் ஐட்டம் எப்படி இருக்கு? நைட்ரஜன் ஐட்டம் இங்க செகண்டரியா இருக்கா, பிரைமரியா இருக்கா? ஸோ செகண்டரி அமீனா ட்ரெஷரி அமீனு சொல்லிட்டு செகண்டரி அமீன்ல the formation of monoacetyl derivative with acetic anhydride indicate secondary amine. monoacetyl derivative with acetic anhydride. acetic anhydride போடும்போது monoacetyl derivative கிரியேட் ஆகுது. அதெல்லாம் செகண்டரி நைட்ரஜன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெசர்பின் ஃபார்ம்ஸ் குவாட்டரி அமோனியம் சால்ட். ஸோ குவாட்டரி அமோனியம் சால்ட் கன்வெர்ட் ஆச்சுன்னு சொன்னா அங்கே ட்ரெஷரி அமீன் இருக்குன்னு அர்த்தம். வித் மெத்தில் ஐயோடைடு இண்டிகேட் N is ட்ரெஷரி. ஸோ அப்போ செகண்டரி இருக்கு, ட்ரெஷரி இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதை இண்டிகேட் பண்ணுது. அப்போ 2 நைட்ரஜன் குரூப் இருக்குன்றத we can suggest. அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. ரெசர்பின் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது we can get COH OCH3. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப். தட் மீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது ஆசிட் கிடைக்குது. ஸோ இட் வில் கிரியேட் எஸ்டர் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. as reserpine does not contain COH or OH group, hence it hydrolysis product prove that the reserpine is diester. ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த COH குரூப்பும் எந்த OH குரூப்பும் கிடையாது. பட் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது டைஎஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் நம்ம பார்த்தோம். அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரெடியூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ சேம் CH2OH ஆல்கஹால் கிடைக்குது. ஆல்கஹாலும் இருக்கு, ஆசிடும் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ இந்த ஆசிட் ஃபார்மேஷன் ஆல்கஹாலில் we cannot get any alcohol compound in the reserpine. ஸோ இந்த ஃபார்மேஷன் வரதுனால இங்கே நம்ம என்ன பண்றோம்னா we can get diester compound as contained in a reserpine. ஸோ இதனுடைய சிந்தசைஸ், ஸோ எப்படி நம்ம சிந்தசைஸ் பண்ணாலும் ரெசர்பினா உட்வர்ட் சிந்தசைஸ்ல எடுத்துக்கலாம். சைக்ளோஹெக்சனோனை we can react with butene dioic acid, butanoic acid, butene dioic acid, sorry, butadiene acid, 1,3 pentanoic acid, pentane pentadieneoic acid. ஸோ அதை வந்து நாம சோடியம் போரோஹைட்ரைடோட ரியாக்ட் பண்றோம். ஸோ சோடியம் போரோஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ற பொழுது இந்த காம்பவுண்டு டைனஃபில் அந்த மாதிரி நமக்கு ஒரு சைக்கிளிக் காம்பவுண்டை கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை கொண்டு போயிட்டு ஒரு ஃபெராசிடோட ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? டபுள் பாண்ட் வில் மேக் ஆசிட் குரூப். ஸோ இட் வில் மேக் ஆக்சைடு குரூப். அந்த ஆக்சைடு குரூப்பை அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட போடும் பொழுது இந்த OHும் இந்த COH சேர்ந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா ஒரு சைக்கிளிக் எஸ்டர் குரூப், COO குரூப் ஃபார்ம் ஆகும். ஆல்கஹாலும் எஸ்டரும் சேர்ந்து ஆசிட் அன்ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆகும் பொழுது எனக்கு ஒரு எஸ்டர் குரூப், ஆல்கஹாலும் ஆசிட் சேர்ந்து எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல ஐசோப்ரோபைல், அலுமினியம் ஐசோப்ரோபைல் ஆட் பண்ணும்போது ஸோ நமக்கு இந்த காம்பவுண்ட் COO குரூப் வந்து என்ன மாறுதுன்னு சொன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த O குரூப் ஹைட்ராக்சல் குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த காம்பவுண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் O எக்ஸ்டெண்ட் ஆகி நமக்கு இந்த மாதிரி இந்த குரூப் ஒரு மாதிரியும், ஸோ இந்த குரூப் ஒரு மாதிரியும் கிளிவேஜ் ஆகுது. அது 3 மெம்பர் ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த காம்பவுண்ட் அப்படியே ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் அங்கே மெயின் இம்பார்ட் பண்றாங்க. இந்த டபுள் பாண்ட் O மேலே போயிடுது, இந்த காம்பவுண்டு இங்க ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. C டபுள் பாண்ட் O இது வந்து ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அதில் அந்த காம்பவுண்ட் ஹைட்ராலிசிஸ்க்கு இன்வால்வ் ஆகி H2O ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த H2O இங்கிருந்து ரிமூவ் ஆகி இங்கே ஒரு பாண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தில் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும் பொழுது, மெத்தனால் ஆட் பண்ணும் பொழுது CH3O+ போய் ஆட் ஆகுது எங்க? இந்த டபுள் பாண்ட்ல. ஸோ NBS என்னன்னா NBS என்ப்ரோமோ சக்சினமைடு.
அதில் போட்டால் புரோமின் ஆட் ஆகணும் இல்லையா? அப்போ புரோமின் எங்கே போய் ஆட் ஆகுன்னு சொன்னால், புரோமின் இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் மிஸ் ஆகுது. ஸோ இந்த டபுள் பாண்டில் போயிட்டு புரோமின் ஆட் ஆகும், புரோமின் வித் OH. ஸோ அதை குரோமிக் ஆசிட் போட்டு ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த புரோமின் எலிமினேட் ஆகிட்டு இந்த OH டபுள் பாண்ட் ஓவாக கன்வெர்ட் ஆகுது. இந்த இடத்துல OCH3 அப்படி இருக்கு. சிங்க்கு அசிட்டிக் ஆசிட்டை போட்டு நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணும் பொழுது இந்த காம்பவுண்டு இங்கே OH, இது வந்து OH ஆகும், இது ஹைட்ரஜனாகவும் ஸ்பிளிட் ஆகுது. இங்கே இது மட்டும் நடக்குது. அதுக்கப்புறமா CH2N2 மெத்திலமின். ஸோ இந்த காம்பவுண்டை ஆட் பண்ணும் பொழுது வித் இன் பிரசன்ஸ் ஆஃப் AC2ஓட ரியாக்ட் ஆகும் பொழுது ஸோ இந்த OH OAC-ஆக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி OCH3 இருக்கு. இந்த குரூப் COOCH3 கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் OH, இதுவும் OH, இது டபுள் பாண்ட் ஓ கன்வெர்ட் ஆகுது. இங்கே டையால் ஃபார்மேஷன், இது இந்த இடத்துல டையால் ஃபார்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா அதை HIA போட்டு CH2N2 போட்டு மறுபடியும் ரெடியூஸ் பண்ணும் பொழுது இது OH, இது COOCH3 கன்வெர்ட் ஆகுது. இந்த பாண்ட் உடஞ்சிச்சு, COOCH3 கன்வெர்ட் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கிடைக்குது. ஃபைனலாக அதை ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணும் பொழுது இந்த காம்பவுண்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஆட் பண்ணி ஒரு இண்டோல் இருக்கக்கூடிய காம்பவுண்டை, இண்டோல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், இது ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக இல்லை, இதில் வந்து இண்டோல், இது இண்டோல் இருக்கக்கூடிய காம்பவுண்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும் பொழுது வி கேன் கெட் லைக் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட். இங்கே OCH3, இங்கேயும் OCH3. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் ஒரு ஃபார்மேஷன் கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்டு தான் ரெசர்பின் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இது NaOH போடும் பொழுது இந்த கடைசி காம்பவுண்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்டு OCH3 COO எக்ஸ்ட்ரா இருக்கு, அது என்னவா மாறுதுன்னா அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது, COOCH3 கன்வெர்ட் ஆகுது ஃபைனலில். ஸோ அப்போ இந்த காம்பவுண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம், இது அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இது ஒரு சைக்ளிக் ரிங்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ரெசர்பின் ஸ்ட்ரக்சர். ரெசர்பின்ல பாருங்க எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னால், ஸோ நமக்கு ப்ரொப்பரேஷன் வந்து கிடையாது, ப்ரொப்பரேஷன் எப்படி நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. யார் இன்டர்மீடியட்டாக வரலாம் அப்படின்ற டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இந்த இண்டோல், இது ஒரு எண், ஸோ இந்த மாதிரி கிடைச்சா அதுதான் ரெசர்பின். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுதான் சொல்றாங்க ரெசர்பின் சொல்லிட்டு. த ஆக்டிவ் கெமிக்கல் ட்ரக் ரெசர்பின் இஸ் அப்டைன்டு ஃப்ரம், எங்கிருந்து கிடைக்குதுன்னு சொன்னா ரிவல்ஃபியா, அங்கிருந்து கிடைக்கும். த பிளான்ட் ரிவல்ஃபியா செர்பென்டினா, ரிவல்ஃபியா ஓமிட்டியலா, த பிளான்ட் பார்க், அங்கே பார்க்ல இருந்து எல்லாமே கிடைக்குது, பிளான்ட்டுடைய பார்க் தான் கிடைக்குது. இந்த வந்து இந்த ரெசர்பின் சொல்லக்கூடியது இட் இஸ் வாட்டர் சாலிபிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆல்கஹால்லையும் சாலிபிள் ஆகும். இட் இஸ் யூஸ்டு ரெடியூசிங் பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், ஹெட்ஏக் அண்ட் ஆஸ்துமா, இது முன்னே பார்த்துட்டோம். ரெசர்பின் இஸ் டைஎஸ்டர், தேர் ஆர் 2 குரூப்ஸ் அட்டாச்டு டு, அது ரெசர்பின் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த 2 குரூப் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த சேம் ரிங்ல இருக்குமா, டிஃப்ரெண்ட் ரிங்கா, அல்லது இண்டோல் நியூக்ளியஸா, அல்லது எதுவுமே இல்லையான்னு சொன்னா, ஸோ ரெசர்பின் இன் டைஎஸ்டர், டைஎஸ்டர் எங்க இருக்குன்னு சொன்னா சேம் ரிங்ல இருக்கும், சேம் ரிங்ல இருக்கும். ஸோ இது ரெசர்பின். ஓகேங்களா? அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ரெட்டிகுலின். ரெட்டிகுலின் சொல்லக்கூடியது என்ன? ரெட்டிகுலின் இஸ், இதுவும் ஒரு ஆல்கலாய்டு தான். ஸோ ரெசர்பின் ஒரு ஆல்கலாய்டு, அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ரெட்டிகுலின் ஒரு ஆல்கலாய்டு. ஸோ இந்த ஆல்கலாய்டில், ஸோ இது இஸ் ரெட்டிகுலின் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே என்ன இருக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது என்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்னா இது ஐசோ குயினோலின். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. அப்ப இது ஐசோ குயினோலின் பேஸ்டு காம்பவுண்ட், பென்சைல் ஐசோ குயினோலின். சரிங்களா? பென்சைல் இருக்குங்க, C6H5CH2, இது ஐசோகுயினோலோட பாண்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ அதனால இதுக்கு பேர் பென்சைல் ஐசோகுயினோலின். ஸோ மீத்தாக்சி குரூப் 2 இருக்கு, ஆல்கஹால் 2 இருக்கு, தட் இஸ் ஃபீனாலிக் குரூப். ஸோ மீத்தாக்சி குரூப்னா OCH3. OCH3 குரூப் எத்தனை இருக்குன்னு பாருங்க, OCH3 2,
2 ஆல்கஹால் குரூப்பும் 2மே என்னவா இருக்கு? ஃபீனாலிக் குரூப்பா இருக்குன்றது தான் அங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நைட்ரஜன் எப்படி இருக்கு? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா அப்படின்னு சொன்னா, இந்த நைட்ரஜன் டெர்ஷியரி அமீனா இருக்கு. அப்படின்னா நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனோட இதுல இல்ல. இப்ப மீத்தாக்சி குரூப் நைட்ரஜன் ஆல்கஹால் சொல்லியாச்சு. லிண்டேரா அக்ரிகேட் இந்த பிளான்ட்ல இருந்து இந்த ரெட்டிகுலினை ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து இந்த காம்பவுண்ட் எந்த காம்பவுண்ட் C16H17NO4 இதுக்கு பேரு நார்லாண்டா ஓசோலின். நார்லாண்டா ஓசோலினை மெத்திலேஷன் பண்ணும் பொழுது C16 CH3 அப்ப ஒரு கார்பன்ல இருந்து 3 கார்பன் இங்க ஆட் ஆகுது. C19 1619 மாறுது. H17 H23 மாறுது. அவ்வளவுதான் வித்தியாசம். So we can get C19 H23NO4. So that is நமக்கு அந்த நார்லாண்டா ரோஸ்லைன் வந்து ரெட்டிகுலினா கன்வெர்ட் ஆகுது. அந்த நார்லாண்டா ரோஸ்லினுடைய ஃபார்முலா C16N17NO4 இருக்கு. இதை மெத்திலேஷன் பண்றாங்க. மெத்திலேஷன் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குது? C19H23NO4. So we can get reticulin as a product. இது ஒரு ப்ரிப்பரேஷன். ரெசர்பிக் ஆசிட்ல இருந்து ஸோ ரெசர்பிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த C22H28N2O5 என்ற காம்பவுண்ட் எடுத்துட்டு அதை ஆக்சிடைஸ் பண்ணும் பொழுது 4-மீத்தாக்சி 1 2 3 4 4-மீத்தாக்சி என் ஆக்சலை ஆந்த்ரோனிக் ஆசிட் அதை AC2 அடுத்து என்ன பண்றாங்க? இந்த காம்பவுண்ட் ஆந்த்ரோனிக் ஆசிட். ஸோ இது ரெசர்பிக் ஆசிட் C22H28N2O5 அதை அசிட்டேட்டோட ரியாக்ட் பண்ணும் பொழுது இது ரெசர்பிக் ஆசிட். அதை அசிட்டேட்டோட ஆட் பண்ணும் பொழுது காமா லாக்டோன் கிடைக்குது. ஸோ ரெசர்பிக் ஆசிடை ஆக்சிடேஷன் பண்ணா இந்த காம்பவுண்டு, அசிட்டிலேஷன் பண்ணா ஒரு அன்நைட்ரேட் தட் இஸ் லாக்டோன் கிடைக்குது. ரீசல் மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் மீத்தாக்சி குரூப் எத்தனை மீத்தாக்சி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரெசர்பின் HAயோட ரியாக்ட் ஆகும் பொழுது 5CH3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 CH3O குரூப் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எத்தனை எனக்கு OCH3 5 இருக்கணும். 1 2 தான் இருக்கு. பட் எங்க இருந்து எனக்கு 5 கிடைக்கும்? ஸோ 5-methoxy group present in reserpine. ஸோ ரெசர்பின் NaOH ரியாக்ட் ஆகும் பொழுது CH3OH 3,45 ட்ரைமித்தில் பென்சோயிக் ஆசிட். ஸோ இந்த காம்பவுண்ட் A, இந்த A KMNO4 ரியாக்ட் ஆகும் பொழுது B, வாட் ஆர் A அண்ட் Bன்னு கேட்குறாங்க. ஸோ 3,4,5 ட்ரைமித்தில் பென்சோயிக் ஆசிட் இட் வில் ரியாக்ட் வித் KMNO4. இதுதான் அந்த இது வந்து ஒரு ரெசர்பின் அது KMNO4 ரியாக்ட் ஆகும் பொழுது B கிடைக்குது. ஏவும் B என்னன்னு கேட்குறாங்க. ஏன்றது ரெசர்பிக் ஆசிட், Bன்றது நமக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய 4-மீத்தாக்சி N-ஆக்சைல் கார்பானிக் ஆசிட். ஸோ இது சி தான் ஆன்சர். ஸோ இங்க வந்து நமக்கு மீத்தாக்சி குரூப் வந்து 5 கிடையாது, 2 தான். 2CH2. ஸோ 2-methoxy group present in reserpine. ஸோ ரெசர்பின் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. தைரோசின். தைரோசின் சொல்லக்கூடியது ஒரு அமினோ ஆசிட். அப்போ ரெசர்பின் எங்கிருந்து கிடைக்குது? தைரோசின் சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் கிடைக்குது. இந்த அமினோ ஆசிட்ல எனக்கு 2 ப்ராசஸ், ஒன்று டீகார்பாக்சிலேட்டு, இன்னொன்று ஃபீனோலேட்டு. டீகார்பாக்சிலேட்டு ஃபீனோலேட்ல நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது தைரோ அமீன் கன்வெர்ட் ஆகி அமினேஸ் அந்த ரியாக்ஷன் டிரான்ஸ் அமினேஸ் என்சைம் ரியாக்ட் ஆகி டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ வைல் தைரோசின் ரியாக்ட் வித் ஆர் டீகார்பாக்சிலேட் இன் பிரசன்ஸ் ஆஃப் டிரான்ஸ் அமினோஸ், ஸோ வாட் வில் பி ப்ராடக்ட்னு கேட்டாங்கன்னா டோபமைன். ஸோ தைரோசின் டீகார்பாக்சிலேட் ஆகிட்டு அதை டிரான்ஸ் அமினோஸோட ரியாக்ட் ஆனால் எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ டோபமின். அப்போ டோபமினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டோபமின் சொல்லக்கூடிய நத்திங் பட் இந்த தைரோசின்ல இருக்கக்கூடிய இதுல இது NH2COH, இது தைரோசின். தைரோசின்ல CO2 வெளியே போயிட்டு ஒரு OH ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் டோபமைன். டோபமைன் நல்லா கவனிச்சுக்கோங்க. தைரோசினுக்கும் டோபமைனுக்கும் என்ன டிஃபரெண்ட்? தைரோசின் சொல்லக்கூடியது பென்சீனோட ஒரு OH இருக்கு. இது ஒரு NH2 ஒரு COH. இதை டீகார்பாக்சிலேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? CO2 வெளியே போயிடணும். அதான் டீகார்பாக்சிலேட் இல்லையா? CO2 வெளியே போயிடுச்சு OH.
டிரான்ஸ் அமினேஸ் போட்டா எனக்கு என்ன நடக்குது? இந்த அமீனுக்கு ஆப்போசிட்ல ஒரு OH குரூப் ஃபார்ம் ஆகுது. அந்த OH குரூப் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டோபமைன். ஓகேங்களா? இது டோபமைன். அடுத்து ஃபெனோலேட் அதை ஆட் பண்ணும் பொழுது டீகார்பாக்சிலேட் ஃபெனோலேட் ஆட் பண்ணும் பொழுது இங்க என்ன ஆகும் சொன்னா NH2 என்னவா மாறுதுன்னு சொன்னா டபுள் பாண்ட் ஓவா கீட்டோனா கன்வெர்ட் ஆகுது. அதாவது 4-ஹைட்ராக்சி ஃபினைல் பைரனோஸா கன்வெர்ட் ஆகுது. ஃபினைல் பேரா ஹைட்ராக்சி ஃபினைல் பைருவேட்டை ஆட் பண்ணும் பொழுது we can get 4-ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டால்டிகைட் கிடைக்குது. ஃபினைல் அசிட்டால்டிகைட் கிடைக்குது. 4-ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டால்டிகைட் கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எனக்கு we can get amine and hydroxyl group, we can get one hydroxyl and one aldehyde group. இதை கொண்டு போயிட்டு நார்கோல் அமைனோட ரியாக்ட் ஆகும் பொழுது எனக்கு ரெண்டுத்துலையும் சேர்ந்து ரெண்டு ரியாக்ட் ஆகி இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி we can get நார்கோல் அமைன். ஸோ நார்கோல் அமைனோட ரியாக்ட் ஆகும் பொழுது நார்கோல் அமைன் கிடைக்குது. அது என்ன ஆகும்னு சொன்னா மெத்தில் டிரான்ஸ்ஃபியூரேஸ் அதோட ரியாக்ட் ஆகும் பொழுது நமக்கு கோகோலமைன் அதுவா கன்வெர்ட் ஆகுது. அந்த கோகோலமைன் என்ன பண்றாங்கன்னா டெட்ரா ஹைட்ரோ பென்சைல் ஐசோக்வினோலினோட ரியாக்ட் ஆகும் பொழுது என் மீத்தாக்சி கோகோலமைனா கன்வெர்ட் ஆகுது. அந்த என் மீத்தாக்சி கோகோலமைனா 2-ஹைட்ராக்சி என் மீத்தில் கோகோலமைனோட ரியாக்ட் ஆகும் பொழுது எனக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபைனலா எனக்கு மெத்திலேஷன் பண்ணும் பொழுது ரெசர்பினேஸ் ப்ராடக்ட். இப்போ இங்க என்னன்னு சொன்னா ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் எனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்கன்னா when dopamine 4-ஹைட்ராக்சி phenyl acetate react with N நார்கோகலமைனோட ரியாக்ட் ஆகும் பொழுது எனக்கு நார்கோகலமைன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் நார்கோகலமைன். இந்த நார்கோகலமைனை மெத்தில் டெட்ரா ஹைட்ரோஃபியூரனோஸ் டிரான்ஸ்ஃபியூரனோஸ் ரியாக்ட் ஆகும் பொழுது எனக்கு கோகோலமைன் கிரியேட் ஆகுது. ஸோ அவன் கொஸ்டின் இப்படிதான் கேட்பான், வாட் இஸ் த மெயின் ப்ராடக்ட் வெல் ரியாக்டிங் வித் டோபமைன் அண்ட் 4-ஹைட்ராக்சி. அப்போ என்ன கோகோலமைன் தான் எனக்கு ப்ராடக்ட். கோகோலமைனை மெத்திலேஷன் பண்ணும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? ரெசர்பின் கிடைக்கும். ஸோ எனக்கு எல் டைரோசினை டீகார்பாக்சிலேட் பண்ணி அதை அமினோஸ் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? டோபமைன் கிடைக்கும். அல்லது ஃபினாலோஸை போட்டு எனக்கு ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 4-ஹைட்ராக்சி ஃபினைல் அசிட்டால்டிகைட் கிடைக்கும். இது மாதிரி எனக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இது ரியாக்டர் என்ன கிடைக்கும், இது ரியாக்டர் என்ன கிடைக்கும். அப்போ அந்த சிந்ததைஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சிந்ததைஸ் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்கன்னா சிந்ததைஸ் இப்படிதான் கேட்பாங்க. சிந்ததைஸ் வந்து இனிஷியேட் காம்பவுண்ட் இது ரெண்டு சேரும் பொழுது எனக்கு என்ன இன்டர்மீடியேட், இந்த காம்பவுண்டுடைய ப்ரிப்பரேஷன்ல இன்டர்மீடியேட்டா யார் கிடைப்பாங்க? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு அரைஸ் ஆகலாம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மார்பின். மார்பின் இஸ் a opium alkaloid. மார்பின், codeine and dopamine constitute the phenanthrene group of alkaloid. இதுல என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா phenanthrene group இருக்கு. ஸோ phenanthrene group இருக்குதுல இந்த phenanthrene group இருந்தா அது ஓபியம் அல்கலைடு சொல்றாங்க. The molecular formula C17H19NO3. மார்பின் molecular point 254, melting point alpha அதனுடைய dextrorotatory 131. The first and the main alkaloid associated from opium. ஓபியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது மார்பின் தான். மார்பின் contain 2-hydroxyl group since it form a diacetate C17H17 ONOAC2 diacetate ஃபார்ம் பண்ணுது and a dibenzene. ஓபியம்ன்றது ஒரு ட்ரீ, ஓபியம் ட்ரீ, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அல்கலைடு. அது ஒரு ட்ரீ, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அல்கலைடு, அதான் ஓபியம் அல்கலைடு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது டைஅசிட்டேட் ஃபார்ம் ஆகுது அண்ட் டைபென்சேட் அதுவும் ஃபார்ம் ஆகுது. இட் ஹாஸ் பிட்டர் இன் டேஸ்ட், ஒரு கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கக்கூடியது. இட் இஸ் ஹைலி டாக்ஸிக் அண்ட் இட் இஸ் ஃபார்ம் ஏ ஹேபிட் ஃபார்மிங் நார்கோட்டிக். இது வந்து அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும், ஹேபிட் ஃபார்மிங் நார்கோட்டிக்காக கன்வெர்ட் ஆகக்கூடியது. ஸோ மார்பினுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா கவனிச்சுக்கோங்க. மார்பினுக்கும் கொடைனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இங்கே OH இருக்கு, OCH3 இருக்கு. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்பின் அண்ட் கொடைன். வேற ஒன்றும் இல்லை. மெத்தில் ஏதாவது அசிட்டேட் ஆட் பண்ணிட்டோம்னா நான் கிடைக்கக்கூடியது கொடைன். சரிங்களா? கீட்டோ ஃபார்ம், கொடைனுடைய கீட்டோ ஃபார்ம் இது ஆல்கஹால் ஃபார்ம்ல இருந்து கீட்டோ ஃபார்ம் கிடைக்குது. கீட்டோ இனாலிக் ஃபார்ம், கொடைன் வந்து கீட்டோ இனாலிக் ஃபார்ம்ல கிடைக்கும். OH டபுள் பாண்ட் வரும். OH இருந்தா மார்பின், OCH இருந்தா கொடைன். பிரிடின் அல்கலாய்டு, இதுல வந்து பாருங்க அல்கலாய்டுல பிரிடின் அல்கலாய்டு
பிப்ரின், கோனின், குயினோலின் அல்கலாய்டு, குயினின், ஐசோகுயினோலின் அல்கலாய்டு, marpinacea, phenanthrene nucleus. Since on distillation with zinc, it give phenanthrene. எப்படி இது phenanthrene சொல்றாங்கன்னா, ஜிங்கை போட்டு ரெடியூஸ் பண்ணி நான் டிஸ்டிலேட் பண்ணா எனக்கு phenanthrene கிடைக்கும். அதனால மார்பின்ல phenanthrene குரூப் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா C17H19NO3. நைட்ரஜன் ஆட்டம் ஆஸ் ட்ரெஷரி பேஸ். நைட்ரஜன் இங்க என்னவா இருக்குன்னு பாருங்க. நைட்ரஜன் பாருங்க, இங்க ட்ரெஷரி பேஸ். இங்க எங்கேயும் ஹைட்ரஜனோட கம்பைன்ட் இல்லை. அதே போல molecule of methyl iodide on treating with molecule of methyl iodide to give quaternary ammonium salt, which indicate the presence of tertiary nitrogen atom. So when CH3 iodide react ஆகும் பொழுது we can get one CH3 iodide. So presence of hydroxyl group தான் நைட்ரஜனோட quaternary ammonium salt கிரியேட் பண்ணுது. presence of hydroxyl group அசிலேஷன் வந்து டை அசிட்டேட் ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னு அர்த்தம் 2 OH குரூப்னு அர்த்தம். பென்சைலேஷனோட டை பென்சோயிட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ எனக்கு 2 ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் அசிலேஷன் OCH3, அடுத்து பென்சைலேஷன் இது வந்து எல்லாமே டை தான், டை காம்பவுண்ட் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ நான் இதனால எனக்கு 2 OH குரூப் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. 2 OH குரூப், இங்க ஒரு OH, இங்க ஒரு OH. கொடையில ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? மோனோ சப்ஸ்டியூட், மோனோ அசிட்டேட்டும் மோனோ பென்சோயிட்டும். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு OH பதிலா ஒரு OCH3 ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. Nature of OH group. As phenolic group, morphine give color with FeCl3. Dissolve aqueous in NH to form monosodium salt. ஸோ இந்த மோனோசோடியம் சால்ட் ONA ஆட் ஆகுது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இங்க எனக்கு ஃபீனாலிக் குரூப் இருக்கா அல்லது ஆல்கஹால் குரூப் இருக்கா? ஸோ அதை நம்ம ஃபைனல் பண்ணோம். மார்பின்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஃபீனாலிக் குரூப் இருக்கு. அப்போ ஃபீனாலிக் குரூப்ல நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடு போட்டா எனக்கு பர்பிள் கலர் ஃபார்ம் ஆகணும். அதுதான் அங்க என்ன சொல்றாங்கன்னா மோனோசோடியம் சால்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஃபீனாலிக் குரூப் இருக்குன்னு சொல்றாங்க. டைசோடியம் சால்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா எனக்கு 2 ஃபீனாலிக் குரூப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட், இங்க எத்தனை டபுள் பாண்ட் இருக்குன்னு சொன்னா, 1 molecule of hydrogen on catalyst reduce prove morphine as 1 double bond. ஸோ மார்பின்ல ஒரு டபுள் பாண்ட் தனியா இருக்கு. தட் இஸ் அந்த இந்த காம்பவுண்ட்ல, இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல பென்சின் ஃபினைல் குரூப் இல்லாம ஒரு டபுள் பாண்ட் தனியா இருக்குன்றது அதை இண்டிகேட் பண்ணுது. அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதுல C17NO2ல C17H21, C17H19ல H21. அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 ஹைட்ரஜன் சேருது. அதாவது 2 ஹைட்ரஜன் சேருதுன்னு சொன்னா 2 ஹைட்ரஜன் வந்து ஒரு டபுள் பாண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரே ஒரு பாண்ட் மட்டும் இருக்கு, டபுள் பாண்ட் மட்டும் இருக்கும் கன்ஃபார்ம் பண்றாங்க. பென்சின் நியூக்ளியஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு புரோமினேஷன் பண்றாங்க. புரோமோ டெரிவேட்டிவ் ஃபார்ம் ஆகுது. அப்போ 1 molecular HBr இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1Br HBr வெளியேறும் பொழுது ஒரு பென்சின் இருக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. இட் இண்டிகேட் பிரசன்ஸ் ஆஃப் பென்சின் நியூக்ளியஸ். C17H19NO2 Br ஓட ரியாக்ட் ஆகும் பொழுது HBr எலிமினேட் ஆகுது. அப்போ HBrங்கிறது வெளியே போச்சுன்னா C17H19 ஆகிறது 18 மாறும். இங்க ஒரு Br ஆட் ஆயிக்கும். அவ்வளவுதான். சிந்தசிஸ் பாருங்க, எதுல ப்ரிப்பேர் பண்றாங்க இந்த மார்பினை? 3,4 டைமீத்தாக்சி ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். 3,4 டைமீத்தாக்சி ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். அதை கொண்டு போய் யாரோட ரியாக்ட் ஆகிறாங்க? N-மீத்தாக்சி ஃபினைல் எத்திலமின். N-மீத்தாக்சி ஃபினைல் எத்திலமின். ஸோ இதோட ரியாக்ட் பண்றாங்க. என்ன ரியாக்ஷன்? காண்டன்சேஷன் ரியாக்ஷன். காண்டன்சேஷன் ரியாக்ஷன் சொன்னா ஆசிட் அமீனோ ரியாக்ட் ஆகும். அவ்வளவுதான். ஆசிட் அமீனோ ரியாக்ட் ஆகிட்டு எனக்கு H2O ரிமூவ் ஆகும். ஸோ பாருங்க, இந்த ஆசிட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆசிட்ல NH குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இந்த இடத்துல OH வெளியே போயிட்டு H2O போயிடுச்சு. அப்போ இந்த CO ரியாக்ட் ஆகி CO CH2 இங்க இருக்கக்கூடிய குரூப் அப்படியே கிடைச்சு உள்ளார ரிங்கு வரணும். அடுத்து 140 டிகிரி செல்சியஸ்ல பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு ரியாக்ட் பண்றாங்க. இப்போ ரியாக்ட் பண்றாங்கன்னா இந்த ரிங், இந்த காம்பவுண்ட் என்னவா மாறுன்னு சொன்னா ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. இது வந்து ரிங்கா கன்வெர்ட் ஆகுது, COவா. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ரிங்கா கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகிட்டு, அதாவது டபுள் பாண்ட் எலிமினேட் ஆகுது. POCl3 போட்டோன்னே ஆக்சிஜன் வந்து எலிமினேட் ஆகிட்டு எனக்கு ஒரு ரிங் காம்பவுண்ட் கன்வெர்ட் ஆகுது. அப்புறம் சோடியம் அமல்கம் ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும் பொழுது என்ன காம்பவுண்ட் கிடைக்குது? சோடியம் அமல்கம் போட்டால் ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகும் பொழுது இந்த டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகுது. அந்த காம்பவுண்ட் எடுத்து போயிட்டு என்ன பண்றாங்க? ஃபர்தரா CH3யோட ரியாக்ட் பண்றாங்க. CH3யோட ரியாக்ட் பண்ணும் பொழுது OCH3 எனக்கு கன்வெர்ட் ஆகுது. எங்கிருந்து OCH3? நமக்கு இந்த இடத்துல
பென்சின் ரிங்ல ஒரு OCH3 ப்ரிப்பரேஷன் ஆகுது. ஸோ அடுத்து பிரிட்ஜ் ரிடக்ஷன் போடுறாங்க. பிரிட்ஜ் ரிடக்ஷன் போட்டா எனக்கு இந்த ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்படி கன்வெர்ட் ஆகும் டபுள் பாண்டா. சிங்கிள் பாண்டா தான் கன்வெர்ட் ஆகுது. அடுத்து டைல்யூட் HCl போட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்றாங்க. ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்பொழுது இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் OCH3 இந்த 2 OCH3 வரணும். சரிங்களா? அதுல ஒரு OCH3 வெளியே போயிடுது. அமோனியோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு OCH3 வெளியே போயிட்டு ஒன்று மட்டும் நிக்குது. ஒரு காம்பவுண்ட் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகுது. அதை டிஸ்டிலேஷன் பண்ணும் பொழுது தான் இந்த ப்ராசஸ் எனக்கு ரிஃப்ளெக்ஸ்ல கிடைக்குது. அடுத்து ரிங் க்ளோசர்னு சொல்லும் பொழுது இந்த OHும் இந்த காம்பவுண்டும் H2O ரிமூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. H2O ரிமூவ் ஆகி எனக்கு ஓவா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை ப்ரோமினேஷன் பண்ணும் பொழுது NBS போடும் பொழுது எனக்கு இந்த காம்பவுண்ட் NCH3 கன்வெர்ட் ஆகுது. ஸோ பாருங்க இந்த N வந்து எனக்கு ரிங்கா கன்வெர்ட் ஆகுது. அதை தான் இண்டிமேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் போடும் பொழுது எனக்கு இந்த OCH3 ஃபார்மேஷன் கிடைக்குது. இந்த இடத்துல OH ஃபார்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் C2H5N C5H5N பிரிடினோட எக்ஸில் சேர்த்து டிமெத்திலேஷன் பண்றாங்க. அப்போ எனக்கு இந்த OH எலிமிட் ஆகிட்டு ஒரே ஒரு OH இங்க ஒரு OH வரணும். ஒரு OH இருக்கு, NCH இருக்கு. This structure of morphine. So in application pain relief, it is used to relieve moderate to severe pain morphine. அதாவது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்றது மாதிரி மார்ஃபின் கொடுப்பாங்க. பிகாஸ் இது சிவியர் பெயினுக்கு யூஸ் ஆகக்கூடியது. இது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொன்னா இந்த capsules are only used to relieve severe pain that cannot be controlled by the uses of diether other pain medicines. ஸோ அதர் பெயின் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுதும் பெயின் ரிலீஃப் ஆகலைன்னா அந்த மார்ஃபின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் நார்கோட்டிக் ட்ரக்னு சொல்லிட்டு பொழுது இன்டியூஸ்ட் இது ஸ்லீப்பை தூக்கத்தை அதிகமாக வர வைக்கும். ஆல்கலைன் ஆர் யூஸ்லி பியூரிஃபைடு பை எக்ஸ்ட்ராக்ஷன் வித் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் சொன்னால் டைல்யூட் HCl எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். alkaline can be extracted with weaker or acidic water. அதாவது alkaline alkaloid இருந்துச்சுன்னு சொன்னா ஸோ அதை வீக்கர் அசிடிக் வாட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம், வீக்கரா இருக்கலாம் அல்லது அசிடிக் வாட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா ரெடியூஸ் பண்ணி டிஸ்டிலேட் பண்ணலாம். 0.1% to 1% HCl H2SO4 ஆர் டார்டாரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நாம இதுக்கு இதை டிஸ்டிலேட் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அனாலிட்டிக்கல் செப்பரேஷன் டெக்னிக் வந்து HPLC வந்து ஈஸியாக நம்ம எதை கண்டுபிடிக்கலாம், அல்கலாய்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் லிக்விட் குரோமட்டோகிராஃபி HPLC. The number of N-methyl propene alkaloid is to be estimated using எவ்வளோ NME இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், HI ரியாக்ஷனை யூஸ் பண்ணலாம். Which one of the following contain phenanthroline nucleus? இதுல எது phenanthroline இருக்குன்னு சொன்னா ஸோ மார்பின் இருக்கு, கொடைனின் இருக்கு, தோபைன் இருக்கு. தோபைன் சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை, 2 OCH3 இருந்தா தோபைன், ஒரு OCH3 இருந்தா கொடைன், ரெண்டுமே OH இருந்தா மார்பின், ஒரு OCH3 இருந்தா கொடைன், 2 OCH3 இருந்தா தோபைன். எல்லாமே நமக்கு நார்கோட்டிக் ட்ரக் தான். The method used to open the heterocyclic ring in morphine. மார்பினை ரிங் ஓப்பன் ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் ஆகக்கூடியது often exastic methylation. This is composite reaction of alkaloid. ஸோ இதில் எது இந்த ஆஃப்மன் எக்ஸாஸ்டிக் பாருங்க, NH, NCH3 ஸோ இதுதான் இந்த முக்கியமான டேர்ம். ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்லேருந்து எனக்கு இந்த ரிங் யூஸ் டு ஓப்பன் த ஹெட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த மெத்தடு ஆஃப்மன்ஸ் எக்ஸாஸ்டிக் மெத்திலேஷன். இது நிறைய இடத்துல கேட்குறாங்க இந்த கொஸ்டின். ஸோ எக்ஸஸ் CSCI ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது குவார்டரி அமோனியம் ஹைட்ரேட் எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரிங் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அல்கலாய்டு ஐசோலேட்டட் ஃப்ரம் ஓபிஎம்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அல்கலாய்டு எதுன்னு சொல்றாங்கன்னா பிப்ரின், நிக்கோட்டின், பாப்பாவரின் அண்ட் மார்பின். இந்த இடத்துல நமக்கு முக்கியமானது மார்பின் தான். அல்கலாய்டு ஐசோலேட்டட் ஃப்ரம் ஓபிஎம். மார்பின் த பிரின்சிபல் அல்கலாய்டு ஆஃப் ஓபிஎம். ஸோ இதுல வந்து 5 ஸ்டீரியோ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல, அது பார்க்கலாம். இது The structure of morphine is given by Guland and Robinson. So in structure கண்டுபிடிச்சது Guland and Robinson. It is morphine of
ஒன் நைட்ரஜன் ஆட்டம் மஸ்ட் பி பிரசன்ட். ஒரு நைட்ரஜன் ஆட்டம் பிரசன்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடியது எது? எந்த நைட்ரஜன் ஆட்டம்? ட்ரெஷரி அமீன் இருக்குன்னு சொல்றாங்க. மார்பின்ல ட்ரெஷரி அமீன் இருக்குன்னு சொல்றாங்க. விச் இஸ் நாட் ட்ரூ. மார்பின் ஜிங்க் டெஸ்டோட போடும்பொழுது ஃபினாந்திரின் அது கண்டிப்பா கிடைக்கும். மார்பின் கண்டைன் 2 எத்திலீனிக் பாண்ட். 2 எத்திலீனிக் கிடையாது, ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்பின் ஃபார்ம் டைஎசிட்டேட் நோன் அஸ் ஹெராயின். டைஎசிட்டேட் இருந்துச்சுன்னு சொன்னா 2 ஓசி தொப்பைன்னு சொல்லணும்னீங்களா, அதுதான் ஹெராயின். ஆமா, அது ஹெராயின் தான். மெத்திலேட்டட் மார்பின் இஸ் நோன் அஸ் கோடைன். ஒரே ஒரு மெத்திலேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா அது கோடைன். ஸோ அப்போ எனக்கு இது மூணுமே கரெக்ட். ஏசிடி கரெக்ட், பி மட்டும் தப்பு. பிகாஸ் அங்க ஒரே ஒரு மெத்தில் குரூப் தான் இருக்கு, டபுள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ இது மார்பின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் சொல்லக்கூடியது ஆர்என்ஏ, டிஎன்ஏ. இது ஓரியன்டா பார்க்கக்கூடிய டாபிக். நியூக்ளிக் ஆசிட் ஆர் கலர்லெஸ் solid which contain carbon, nitrogen and phosphorus. இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் phosphorus ஒன்று ஆட் ஆகுது. There are 3 components of the nucleic acid such as nitrogen base, sugar carbohydrate or phosphate group. இது எல்லாமே சேர்ந்தது தான் நியூக்ளிக் ஆசிட். ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கணும், ஒரு சுகர் பாஸ்பேட் கார்போஹைட்ரேட் இருக்கணும், சுகர் கார்போஹைட்ரேட் சொன்னா பென்டோஸ் எக்ஸோஸ் சொல்லுவோம், அது இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பாஸ்பேட் குரூப் இருக்கணும். ஸோ அது பாருங்க நைட்ரஜன் பேஸ் எதுன்னு பாருங்க, 2 டைப் இருக்கும், பியூரின், பிரிமிடின். பியூரின் சொல்லக்கூடியது அடினைன், குவானின். அடினைனுக்கான ஸ்ட்ரக்சர், குவானினுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ ரெண்டுமே என்ன, அடினைன் குவானின் என்ன இருக்குன்னு பாருங்க, அடினைன் குவானின் எதுல வருதுன்னு பாருங்க. ஸோ இது ரெண்டுமே நைட்ரஜன் பேஸ். இது பியூரின். இதுக்கு பேர் ரெண்டு எண் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் பியூரின். பியூரின். அடுத்து பாருங்க, இது பிரிமிடின், ஒரே ஒரு NH. இது பிரிமிடின், NH என்ன இருந்தா அது பிரிமிடின். சரிங்களா? ஸோ அப்போ 2 டைப் ஆஃப் பேசஸ் இருக்கும், ஒன்று பியூரின் பேஸ், ஒன்று பிரிமிடின் பேஸ். பியூரின் ஹேஸ் 2 டைப், ஒன்று அடினைன், குவானின். இது ரெண்டும். பிரிமிடின் ஹேஸ் 3 டைப், சிஸ்டோசின், யூரோசில், தைமின். யூரோசில், தைமின், சிஸ்டோசின். எல்லாத்துலயுமே பாருங்க NH2N, NH2N, NH2N இதான் இருக்கும். 2 N குரூப் இருக்கும். ஸோ இங்கே 2க்கு இடையே டபுள் பாண்டுவோ மேலேயும் டபுள் பாண்டுவோ இருக்கும். ஸோ இந்த இடத்துல CH3 இருந்தால் அது தைமின், இந்த இடத்துல டபுள் பாண்டுவோ போதெல்லாம் NH2 இருந்தால் அதுக்கு பேர் சிஸ்டோசின். சுகர்னு சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னா டி குளுக்கோஸ், அடுத்து டெக்ஸ்ட்ரோஸ், டிஆக்சி ஆர் டி ரிபோஸ். ரிபோஸ் குளுக்கோஸ் ரெண்டுமே. சரிங்களா? ஸோ நியூக்ளிக் ஆசிட் ஆர் ப்ரெசன்ட் டி ரிபோஸ் ஆர் 2-deoxy D- ரிபோஸ். In nucleic acid, sugars are in para beta anomeric furnace form and it hemiacetal. ஹெமிஅசிட்டாலா இருக்கும். ஹெமிஅசிட்டால்னா நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல பார்ப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹெமிஅசிட்டாலா இருக்கும். இது நியூக்ளிக் ஆசிட். ஸோ அடுத்து பாஸ்பேட் குரூப்ல பாருங்க H3PO4. ஸோ இதுல வந்து இதுக்கு ட்ரை பேசிக். இது நியூக்ளியோசைடுனா என்ன? The combination of base either purine or pyrimidine with a sugar are called nucleoside. ஒரு பேஸும் ஒரு சுகரும் மட்டும் சேர்ந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு, SID. அதோட ஒரு பாஸ்பேட் குரூப் சேர்ந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோடைடு, TID. ஸோ அடினைன் சுகர், அடனோசைன், குவானின் சுகர், குவானோசின், சிஸ்டோசின் சுகர், சிடின், தைமின் சுகர், தைமிடின், யூரோசில் சுகர், யூரிடின். இதெல்லாம் வந்து நியூக்ளிக் ஆசிட்ல வரக்கூடியது, நியூக்ளியோசைடு இதுக்கு பேரு. ஸோ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் RNA இஸ் ஏ பாலிமர் ஆஃப் ரிபோ நியூக்ளியோடைடு. The ribonucleotide are linked together by phosphodiester bond. Phosphodiester bond ஓட அது லிங்க் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. The attachment of phosphate is the third position in ribose nucleus. Ribose nucleusல third positionல எனக்கு என்ன அட்டாச் ஆகுதுன்னு சொல்றாங்க, பாஸ்பேட் குரூப். அதாவது இந்த கொஸ்டின் கேட்கறாங்க, எந்த பொசிஷன் வந்து பாஸ்பேட் குரூப் வந்து பிரசன்ட் ஆகும் எங்க ரிபோஸ் நியூக்ளியஸ்ல. The common bases in RNA அடினைன், குவானின், யூரோசின், சிஸ்டோசின். அப்போ எது கிடையாது? தைமின் கிடையாது. 3 types of RNA, ரிபோசோம் இருக்கு, rRNA, டிரான்ஸ்ஃபர் இருக்கு, tRNA, மெசஞ்சர் RNA சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் RNA இருக்கு. ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் RNA இங்க எழுதியிருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு குளுக்கோஸ், சரிங்களா,
அதுல பாஸ்பேட், குளுக்கோஸ் பாஸ்பேட் சேர்ந்து. The secondary structure of RNA has been investigated and it appears that RNA exists as a single strand which contain helicat segment established by hydrogen bond. ஸோ இங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க, ஹெலிகேட் செக்மெண்ட் யாரால, ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகுறதுனால. The rRNA it provide template base or support on which protein synthesis. இது எங்க இருக்கு, it is takes place in ribosome. ரிபோசோம்ல இருக்கு, அதனால இதுதான் ரிபோசோம் RNA சொல்றாங்க. tRNA they bring the amino acid to the site where protein synthesis occurs. Each amino acid has its own specific tRNA and the bonding with the tRNA occur line. So tRNA வந்து எனக்கு protein synthesis ரொம்ப யூஸ் ஆகுது tRNA, transfer RNA. Messenger RNA it bring the information recording the sequence of amino acids வழியா transfer பண்ணது எல்லாத்தையும். The ribosome the 4 base in messenger RNA existing form triplet called codon. ஸோ இந்த 4 பேசிக் குரூப் சேர்ந்து தான் மெசஞ்சர் RNA கோடானை கிரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் ஸ்பெசிபிக் அமினோ ஆசிட் கோடான். கோடான் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. அண்ட் அமினோ ஆசிட் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் கோடான். எனக்கு அமினோ ஆசிட்ஸ்ல எனக்கு நிறைய கோடான் இருக்கும். யூசிஇ, செரைன், ஜிஏசி, ஏஜிசி, மோர் தென் ஒன் கோடான் இட் இஸ் யூஸ்ட் டு லெமினோ ஆசிட், சரி அமினோ ஆசிட். எப்பவுமே ஒரு அமினோ ஆசிட்ஸ் கம்பைன் ஆகும்போது எனக்கு நிறைய கோடான் கிடைக்கும். நியூக்ளியோடைடு என்ன, காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோசைடு அண்ட் பாஸ்போரிக் ஆசிட் இதெல்லாம் சேர்த்துச்சுன்னு சொன்னா அது நியூக்ளியோடைடு. அடினோசின், பாஸ்பேட். அடினோசின் சொல்லக்கூடியது என்ன, இங்க பாருங்க, இதுதான் அடினோசின். அடினைன், சுகர், இது ரெண்டும் சேர்ந்தது அடினைன் சுகர். இதுவும் சுகரும் சேரணும், அது சேர்ந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோடைடு. சரிங்களா? அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, பாஸ்பேட்டோட சேருது. So that is called adenoic acid, guanidinic acid, cytosolic acid, uracilic acid. ஸோ இது வந்து நியூக்ளியோடைடில் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இந்த இடத்துல ஒரு அடினைன், அடினோசின், இது அடினோசின், ஒரு பேஸு வித்து சுகர். இதை பாஸ்பேட்டோட ஆட் பண்ணும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடியது நியூக்ளியோடைடு. On the basis of sugar present in the nucleic acid, it can be two part, ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று ஆர்என்ஏ, ரெண்டு பார்ட் இருக்கு. ஸோ இந்த ஆர்என்ஏ பற்றி படிச்சிட்டோம். இப்போ டிஎன்ஏல டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏஆர் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஹைட்ராலிசிஸ் பை சர்டன் என்சைம் இட் ரிசல்ட் இன் ஏ மிக்சர் ஆஃப் மோனோமர். காமன் பேசஸ் வந்து அடினைன், குவானின், தைமின், சைட்டோசின். அங்கே ஈரோசில் இருந்தது, இங்க தைமின் இருக்கு. அவ்வளவுதான் ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். யாருக்கும் ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, பிரைமரி இங்க பெருசா இல்ல, செகண்டரி வந்து டபுள் ஹெலிக்கல் மாடல் பை வாட்சன் அண்ட் கிரிக், இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணது, ப்ரொடியூஸ் பண்ணது. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சது. 2 ஸ்டாண்ட்ஸ் ஆர் ஆன்டி பேரலல், ஒரு ஸ்டாண்ட்ஸ் போயிருந்தா இன்னொன்று அதுக்கு ஆன்டி பேரலா இருக்குன்னு சொல்லுவாங்க. The X-ray studies have shown that the pairs are planar and that the hydrogen bond are almost collinear. They are lying between 2.8 and 2.9 Armstrong. ஸோ இதுக்கிடையே என்ன இருக்குன்னு சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கிடையே ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகுறது இண்டிகேட் பண்றாங்க. Each turn of the helix contain 10 nucleotide pair of the helix of about 20 Armstrong. 20 Armstrongல ஒரு ஹெலிக்ஸ்லயுமே 10 நியூக்ளியோடைடு இருக்கும். ஒரு ஹெலிக்ஸ்லயுமே எவ்வளவு இருக்கும், 10 நியூக்ளியோடைடு இருக்கும். The spacing between adjacent pair is 3.4 Armstrong. ஸோ இந்த ஸ்பேஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க. அட்ஜசன்ட் பேர்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவங்களுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் 3.4 Armstrong. ஸோ பேஸ் பேரிங் இன் டிஎன்ஏ, அடினைன் ஆல்வேஸ் பேர்டு வித் தைமின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டபுள் ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணும். குவானின் ஆல்வேஸ் பேர்டு வித் சிஸ்டோசின், ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ when adenine and thymine it will combine together, it will form how many hydrogen bond கேட்பாங்க. அல்லது which one of the following pair will create a triple hydrogen bond, 3 ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணக்கூடிய
காம்பவுண்ட் இது. அப்ப அடினைன் தைமினுக்கு இடையே டபுள் ஹைட்ரஜன் பாண்ட், குவானைன் சைட்டோசினுக்கு இடையே ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ அந்த ஹைட்ரஜன் பாண்ட் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் தான் இது. இது ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் எடுத்து போய் ஹைட்ராலிசிஸ் பண்ணா நியூக்ளியோடைடு கிடைக்கும். அடுத்து நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட்டா கிடைக்கும். இப்போ எப்படி கிடைக்கும் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கான், நியூக்ளிக் ஆசிட் எடுத்துட்டு போயிட்டு அக்வாஸ் அமோனியோட ரியாக்ட் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் ஹைட்ராக்சைடு. எனக்கு நியூக்ளியோடைடா கிடைக்கும். அப்படின்னு என்ன மீனிங்? நியூக்ளியோடைடுனா இந்த குரூப் நியூக்ளிக் ஆசிட் இட் கம்பைன்டு வித் நியூக்ளியோடைடு, தட் மீன்ஸ் பாஸ்பேட்டோட கம்பைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது நிறைய நியூக்ளியோடைட்ஸ் இருந்தது தான் நியூக்ளிக் ஆசிட். அந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருந்து நாம இந்த காம்பவுண்டை வந்து ஹைட்ராலிசிஸ் பண்றோம், அக்வாஸ் அமோனியா போட்டு பேரியம் ஹைட்ராக்சைடு போட்டு. அப்ப நியூக்ளியோடைடா கன்வெர்ட் ஆகுது, பாஸ்பேட் அதுல இருந்து போறதில்லை. அதே போல நியூக்ளியோடினேட் அதோட சேர்த்து இது ஒரு என்சைம், நியூக்ளியோடினேட் என்சைம் போடும் பொழுது நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகுது. இதுலயும் பாஸ்பேட் வெளியே போறதில்ல. மெக்னீசியம் ஆக்சைடை போட்டு ஹீட் பண்ணோம்னா அங்க ஸ்ட்ராங் ரெடியூஸ் ஆகி நியூக்ளியோடைடும் பாஸ்போரிக் ஆசிட் வெளியே வருது. ஸோ இந்த இடத்துல பிரியுது. இந்த நியூக்ளியோடைடை ஃபர்தரா அக்வாஸ் அமோனியா ஆட் பண்ணும் பொழுது நியூக்ளியோடைடு பாஸ்பேட்டா பிரியுது. அதை HCl சேரும் பொழுது நைட்ரஜன் பேஸும் சுகரும் தனியா பிரியுது. இப்போ நம்ம எப்படி சேர்த்தனமோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே பிரிச்சுட்டு வரோம். சரிங்களா? ஸோ வென் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வென் அடினின் இதெல்லாம் சாரி அடினின் ஒரு பென்டோஸ், ஒரு ரிபோஸ் இதெல்லாம் ஆட் ஆகும் பொழுது ஒரு டிஎன்ஏல ரிபோஸ் சக்கரை இருக்கு, ரிபோஸ் தயமின் பாஸ்பேட் இதை கொண்டு போயிட்டு அக்வாஸ் அமோனியா பேரியம் ஹைட்ராக்சைடை போட்டு ரெடியூஸ் பண்ணா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இதெல்லாம் சேர்ந்து எனக்கு அப்படியே தான் கிடைக்கும், ரிபோஸ் தயமின் பாஸ்பேட். இதை கொண்டு போயிட்டு அமோனியோட ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? we can get a ரிபோஸ் பிளஸ் ரிபோஸ் தயமின் பிளஸ் பாஸ்பேட் தனியாக கிடைக்கும். அதான் ஹைட்ராலிசிஸ் பண்ணா தனித்தனியாக ரிபோஸ் தனியா, சுகர் தனியா, அப்புறம் சரி ரிபோஸ் சுகர் தனியா, அப்புறம் நைட்ரஜன் பேஸ் தனியா, அடுத்து பாஸ்பேட் தனியாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு நியூக்ளியோசைடு பாஸ்பேட் கிடைச்சிருச்சு. இதை மறுபடியும் HCl போட்டால் இதுதான் எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ஹைட்ராலிசிஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து AMP அடினைன் மோனோபாஸ்பேட். அதை கொண்டு போய் நியூக்ளியோசைடு ரியாக்ட் ஆகும். இது ஒரு நியூக்ளியோசைடுனா அடினைன் இருக்கு, நமக்கு இதோட சேர்ந்துருக்கு, ஒரு சாக்கரோட சேர்ந்துருக்கு. ஸோ அடினைன் மோனோபாஸ்பேட்டை நம்ம அக்வாஸ் அமோனியோட போடும்பொழுது அடினோசைன் H3O4. இது ஒரு நியூக்ளியோசைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோசைடு வித்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பாஸ்பேட் குரூப் எலிமினேட் ஆகும். RNA அமோனியோட ரியாக்ட் ஆகும் பொழுது CMP, சிஎம்பியை நான் ரெடியூஸ் பண்ணும் பொழுது சிஸ்டின் கிடைக்குது, நியூக்ளியோசைடா கிடைக்குது. கெரட்டின் அந்த HCl போடும் பொழுது சிஸ்டின் பிளஸ் சுகர் பிளஸ் ரிபோஸோ தனித்தனியாக பிரியுது. சென்ட்ரல் டோகாமா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அது டிஎன்ஏவாக மாறுது. டிரான்ஸ்மிட்டேஷன் மெசஞ்சர் RNAவாக கன்வெர்ட் ஆகி திரும்பவும் ரிட்டர்ன் டு ரிவர்ஸ் டிரான்ஸ்மிட்டேஷன். ஸோ ப்ரோட்டீனில் கலக்குது. தட் மீன்ஸ் என்னன்னா என்ன அங்கே சொல்ல வராங்க? எம்பின்னு சொல்லக்கூடியது மோனோபாஸ்பேட், டிபி டைபாஸ்பேட், டிபி ட்ரைபாஸ்பேட், ஏஎம்பி அடினைன் மோனோபாஸ்பேட், ஏடிபி அடினைன் டைபாஸ்பேட், ஏடிபி அடினைன் ட்ரைபாஸ்பேட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். டிஎன்ஏ கொண்டு போயிட்டு நம்முடைய இதில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது. ஒரே டிஎன்ஏ ஒரு ஃபேமிலி டிஎன்ஏ வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா, டிஎன்ஏன்ற சொல்லக்கூடியது என்னன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி டிஎன்ஏவா அடுத்த ஜெனரேஷன் போகுது. அடுத்து மெசஞ்சர் ஆர்என்ஏ அந்த டிஎன்ஏ மறுபடியும் ரெப்ளிகேட் ஆகி அது ப்ரோட்டீனில் கலந்துருது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ, ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ப்ரோட்டீனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏவுக்கும் யூஸ் ஆகுது. இது இந்த நியூக்ளிக் ஆசிட். A 3 base sequence in a polynucleotide, the direct addition of particular amino acids to a growing the chain of amino acid is called codon. ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் போட்டு அதை க்ரோத் பண்ணோம்னா அதுக்கு பேர் கோடான். ஆன்டிகோடான் சொல்றது காம்பினேஷன் ஆஃப் 3 நியூக்ளியோடைடு that were read in paper direction
specify a particular amino acid is called anticodon. ஒரு நியூக்ளியோடைட்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் சேரணும்னு சொல்லியிருந்தா அது ஆன்டிகோடன். எந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து சேர்ந்தாலும் அதுக்கு பேரு கோடான். இந்த சீக்வன்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் டிஎன்ஏ அண்ட் டிஆர்என்ஏ. இந்த சீக்வன்ஸ் எங்க கோடான்றது டிஎன்ஏல இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ ரெண்டுலயுமே இருக்கு. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த காமன் டேர்ம் பிரசன்ட் இன் டிஎன்ஏ அண்ட் டிஆர்என்ஏன்னு சொன்னா அது கோடான். Histones அப்படின்னா என்ன? Protein that are believed to receive the shallow grow of the DNA, double helix and control nucleic acid replication is called histone. Replication. நியூக்ளிக் ஆசிட் ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ மறுபடியும் எனக்கு டபுள் ஹெலிக்ஸ்ல ஃபார்ம் ஆகி ரெப்ளிகேட் ஆகிறது தான் ஹிஸ்டோன். சரிங்களா? இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல நியூக்ளிக் ஆசிட்ல அதுதான். இதுல என்னன்னா நியூக்ளியோடைடுனா என்ன, நியூக்ளியோசைடுனா என்ன, இதுல யார் யார் இருப்பாங்க? நியூக்ளியோடைடு அப்படின்னு சொன்னா 3 பேர் இருப்பாங்க. யார் அந்த 3 பேரு? சுகரு, நைட்ரஜன் பேஸு, ஒரு பாஸ்பேட் குரூப். நியூக்ளியோசைடுனா சுகரும் நைட்ரஜன் பேஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏல என்ன டைப் இருக்கு, டிஎன்ஏல என்ன டைப் இருக்கு, கோடான் என்ன, ஹிஸ்டோன்னா என்ன, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரோட்டீன் நெக்ஸ்ட் நான் பார்க்குறது புரோட்டீன். புரோட்டீன் வந்து மிக்ஸ்டு பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் கம்பைன்ட் ஆச்சுன்னு சொன்னாவே அது புரோட்டீன். லைக் அமினோ ஆசிட்ஸ், புரோட்டீன் ஆல்சோ ஹேவ் அமினோ அண்ட் கார்பாக்சிலிக் டெர்மினல் அண்ட் ஆர் ஆம்போட்டரிக் இன் நேச்சர். அமினோ ஆசிட்ஸ்ல அமின் குரூப் இருக்கு, இந்த சைட்ல COH குரூப் இருக்கு. ஸோ பேஸ் இருக்கு, ஆசிட் இருக்கு. அதனால இது ஆம்போட்டரிக் இன் நேச்சர். ஆல் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ஆப்டிகலி ஆக்டிவ் பிகாஸ் த பிரசன்ஸ் ஆஃப் கைரல் சென்டர் ஆஃப் ஆல்ஃபா பொசிஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். Proteins are broken down into smaller fragment. The smaller fragment until final product of amino acids. Protein என்ன பண்றோம்? உடைக்கிறோம். இப்போ புரோட்டீனை பெருசா உடைச்சோம்னா அது பாலிபெப்டைடா கன்வெர்ட் ஆகும். அந்த பாலிபெப்டைடை மறுபடியும் உடைச்சோம்னா அது பெப்டைடா கன்வெர்ட் ஆகும். பெப்டைடை உடைச்சோம்னா அது அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஸோ புரோட்டீன் கன்வெர்டட் இன்டு பாலிபெப்டைட், பாலிபெப்டைட் கன்வெர்டட் இன்டு பெப்டைட், பெப்டைட் கன்வெர்டட் இன்டு அமினோ ஆசிட்ஸ். அப்போ மிக்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கால்டு புரோட்டீன். Proteins are precipitated state are called denaturated and process are reaching the state of denaturation occur most readily near to the isoelectric point. அப்போ isoelectric pointல இந்த புரோட்டீன்ல என்ன பண்ணுது, அதோட ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணுது, தட் இஸ் டீநேச்சர் பண்ணுது. அப்போ அது என்ன மாதிரினா ப்ரிசிப்டேட்டா கன்வெர்ட் ஆகுது. புரோட்டீன் ப்ரிசிப்டேட்டா ஆச்சுன்னு சொன்னாவே அதுக்கு பேர் டீநேச்சுரேஷன். அது எப்போ டீநேச்சுரேஷன் ஆகும்னு சொன்னா ஒரு ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்டுக்கு மேலே அது டீநேச்சர் ஆகும். ஜென்ரலி டீநேச்சுரேஷன்ஸ் அண்ட் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்ஸ் அது டீநேச்சுர் ஆச்சுன்னு சொன்னா மறுபடியும் புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுது. பட் இன் மெனி கேசஸ் ப்ராசஸ் ஹேவ் பீன் ரிவர்ஸ்ட் இஸ் கால்டு நேச்சுரேஷன். ஒரு சில கேசஸ்ல அது ரிவர்ஸ் ஆகலாம், அதுக்கு பேரு நேச்சுரேஷன் சொல்றாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் புரோட்டீன், சிம்பிள் புரோட்டீன் அல்லது கான்ஜுகேட்டட் புரோட்டீன். சிம்பிள் புரோட்டீன் சொல்லக்கூடியது ஆல்புமின், குளோபின், புரோலமின். ஸோ இதெல்லாம் சிம்பிள் புரோட்டீன். இதுல வந்து குளூட்டலின்ஸ் இதுவும் சிம்பிள் புரோட்டீன்ஸ் தான். 12 proteins, basic proteins. So these are all simple proteins. Simple proteins albumin என்ன சொல்றாங்கன்னா, it is soluble in water, acid and alkali. எல்லாத்துலயும் soluble ஆகும். It is conjugated by heat. coagulated by heat. That is coagulated அது கெட்டியாயிடுது எப்போ ஹீட் பண்ணா. albumin. Globulin, it is insoluble in water. வாட்டர்ல கரையாது, but are soluble in diluted salt solution. டைல்யூட்டடா இருக்கக்கூடிய சால்ட் சொல்யூஷன் அது கரையும். and in dilute solution of strong inorganic acid and alkali. Inorganic acidலையும் alkaliலையும் இது ரொம்ப கரையும். எதுல கரையாது? வாட்டர்ல கரையாது. வாட்டர்ல கரையினா அது கூட என்ன சேர்த்தணும்? சால்ட் சேர்த்துனா எனக்கு கரைன்னு சொல்றாங்க. புரோலமின், இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர், சால்ட் சொல்யூஷன் எதுலையுமே கரையாது, பட் ஆர் சாலிபிள் இன் டைல்யூட்டட் ஆசிட் ஆல்காலி. ஆசிட்லையும் ஆல்காலிலையும் இது கரையும். குளூட்டலின், these are insoluble in water or dilute salt solution but are soluble in dilute acid alkali. They are coagulated by heat. Glutamine are rich in adenine, aproin and glutamic acid. இதெல்லாம் குளுட்டனில்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. Scleroproteins, these are insoluble in water, salt solution but are soluble in concentrated acid. அது கரோட்டின், ஹேர்ல இருக்கக்கூடியது. ஃபைப்ரோயின், சில்க்ல இருக்கக்கூடியது. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா இந்த இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பான்? The basic proteins problem. There are strongly basic and are of the two kinds, histones and protamines. இது பின்னாடி பார்ப்போம். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா,
which one of the following is சொல்லுங்க which one of the following is soluble in salt solution? Salt solutionல எது கரையும்? எந்த புரோட்டீன் கரையும்? சரியா? குளோபுலின். குளோபுலின் வந்து சால்ட் சொல்யூஷன்ல கரையும். சி வந்து அல்புமின். அல்புமின் எல்லாத்துலயுமே கரையும். இட் இஸ் அல்புமின் வந்து பர்டிகுலரா சாலிபிள் சால்ட்ல கரையும்லாம் சொல்லலாம். சால்ட் சொல்யூஷன்ல அல்புமின் வாட்டர் போட்டாலே கரைஞ்சு போயிடும். அப்ப அங்க சால்ட் தேவையில்லை. சரிங்களா? இங்க சால்ட்டால கரையுமான்ற நேச்சர் அங்க கிடையாது. பட் புரோலமின் பார்த்தீங்கன்னு சொன்னா இட் வில் நாட் இன் சாலிபிள் இன் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் சால்ட் சொல்யூஷன். பட் குளோபுலின்ல என்ன சொல்றாங்கன்னா பர்டிகுலரா இது சால்ட் சொல்யூஷன்ல கரைன்னு சொல்லியிருக்கான். ஸோ ஆன்சர் வந்து குளோபுலின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எது வாட்டர்ல கரையும், எது வாட்டர்ல கரையாதுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வார்த்தைகள் இம்பார்ட்டன்ட். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டீன்ஸுமே தே ஆர் சாலிபிள் இன் ஆசிட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேஸ். ஒய்? பிகாஸ் இட் இஸ் ஆம்போட்டோரிக் இன் நேச்சர் அப்படின்றதுனால இது பேஸ்லையும் கரையும் ஆசிட்லையும் கரையும். பட் வாட்டர்லன்னு சொல்லும் பொழுது ஒரு சிலது கரையும், ஒரு சிலது வாட்டர்ல கரையாது. மேக்சிமம் வாட்டர்ல கரையில அல்புமின் மட்டும் வாட்டர்ல கரையுது. குளோபுலின் சொல்லக்கூடியது வாட்டர்ல கரையில, பட் ஆனா எதுல கரையுது? வாட்டர்ல கரையுது. பேசிக் புரோட்டீன்ல ஹிஸ்டோன்ஸ் அண்ட் புரோட்டமின் இது ரெண்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது கான்ஜுகேட்டட் புரோட்டீன். இப்போ இவெல்லாம் நம்ம பார்த்த புரோட்டீன்ஸ் வந்து ரெண்டு புரோட்டீன் இருக்கும் பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் புரோட்டீன். இதுதான் நம்ம சிம்பிள் புரோட்டீன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது கான்ஜுகேட்டட் which contain non-protein group. The compound not containing amino acids and residue attached to the protein part. The non-protein group is known as prosthetic group. இந்த கான்ஜுகேட்டட்ல என்ன கிடையாதுன்னு சொல்றான்? புரோட்டீன் குரூப்பே கிடையாது. அதுக்கு பேர் prosthetic group and it may be separated from the protein part by careful hydrolysis. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது செப்பரேட்டாக நமக்கு தனியாக கிடைச்சிரும். அந்த prosthetic group nucleoprotein. Prosthetic group is nucleic acid. Chromoprotein is called colored for chromophore ஃபார்ம் ஆகக்கூடியது. இட் இஸ் prosthetic group. chlorophyll and hemoglobin. சைக்ளோப்ரோட்டீன் சொல்லக்கூடியது prosthetic groupல வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மியூகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீனுக்கு இன்னொரு பேரு மியூகோப்ரோட்டீன். இது கிளைகோப்ரோட்டீன் மொத்தம் 3 புரோட்டீன் இருக்கு. நியூக்ளியோப்ரோட்டீன், குரோமோப்ரோட்டீன் அண்ட் கிளைகோப்ரோட்டீன். பாஸ்போப்ரோட்டீன் அதாவது பாஸ்போரிக் ஆசிட் இஸ் ஏ prosthetic group. லிப்போப்ரோட்டீன் லிப்பிடு அது நமக்கு prosthetic group. லெக்டின் அண்டு லெப்டாலின் அது மெட்டலோப்ரோட்டீன் prosthetic group. it contain metal which it is in integral part of its structure. மெட்டல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதுக்கு பேர் மெட்டலோப்ரோட்டீன். இதெல்லாம் வந்து கான்ஜுகேட்டட் புரோட்டீன். கான்ஜுகேட்டட் புரோட்டீன்னா புரோட்டீன் கிடையாது, புரோட்டீன் இல்லாத அந்த புரோட்டீன்ல மிக்ஸ் ஆகக்கூடிய அதர் தென் புரோட்டீன் குரூப், நான் புரோட்டீன் குரூப். இட் இஸ் கால்டு கான்ஜுகேட்டட் புரோட்டீன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா prosthetic குரூப்னு சொல்றாங்க. நியூக்ளியோ புரோட்டீன்ல நியூக்ளிக் ஆசிட், பாஸ்போ புரோட்டீன்ல பாஸ்போரிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி prosthetic குரூப் எதுவும் கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் the prosthetic group present in nucleic acid, nucleoprotein னு சொன்னாங்கன்னா that is nucleic acid is a prosthetic group. அடுத்து structure of protein. Primary structure, secondary structure. Primary structure the particular sequence of amino acid that is backbone of peptide chain of protein. ஸோ இந்த மாதிரி CONH இருக்கக்கூடிய அந்த protein primary structure. Secondary structure சொல்றது the peptide chains are arranged side by side. ஹைட்ரஜன் அதாவது சைட் பை சைடில் பெப்டைடு பாண்ட் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் சைனுக்கு இடையே ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகும். அதில் ஆர் குரூப் ஆஃப் த அமினோ குரூப் அட்டண்ட் எபோ அண்ட் பிலோ த ஷீட். ஆர் குரூப் அமினோ குரூப்பும் அல்கைல் குரூப்பும் மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் அந்த ஷீட்டில். ஸோ இது வந்து ஹால்ஃபாலிக் ஷீட்டு, பேரல் பீட்டா ஷீட்டு ரெண்டு இருக்குது. பேரல் பீட்டா ஷீட்டுக்கும் ஆன்டி பேரல் பீட்டா ஷீட்டுக்கும் நிறைய டெர்மினல் இருக்குது. சி டெர்மினல் இந்த இடத்துல
என் டெர்மினல் இந்த இடத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ நமக்கு மேலேயும் சி கீழேயும் சி இருந்தால் அது பேரலல். மேலே சி கீழே என்ன இருந்தால் அது ஆன்டி பேரலல் பீட்டா ஷீட். வாட் இஸ் ஆன்டி பேரலல் பீட்டா ஷீட்னா ஒரு பக்கம் ஆசிட் குரூப் ஒரு பக்கம் அமீன் குரூப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆன்டி டெர்மினல். ரெண்டு பக்கமும் ஆசிட் குரூப் ரெண்டு பக்கமும் நைட்ரஜன் அமீன் குரூப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது parallel beta sheet ன்னு சொல்றோம். Alpha helix model for the conformation of protein was proposed by Pauling, and it suggested that peptide group hydrogen bond stabilize the conformation and the strength of this bond maximum. Strength அதிகரிக்கிறதுக்கும் அதுல ஆல்ஃபா ஹெலிக்ஸ் தான் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கும் ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரை மட்டும் முடிச்சிடுறேன். Folding of entire molecule which involve hydrogen bonding, ionic, chemical and hydrophobic bond. இதுக்கு பேர் hydrophobic bond. ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் ஆகுது, என்டையர் மாலிகுலுக்கும் அது கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்டர் த நார்மல் கண்டிஷன் த டெம்பரேச்சர் அண்ட் pH will be most stable arrangement. So that is native conformation of the protein. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் நம்ம pHல மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். 2 மாலிகுலர் ஸ்டேபிள் இருக்கும், ஒன்று குளோபுலர் இன்னொன்று ஃபைப்ரஸ். இதில் ட்ரெஷரி ஸ்ட்ரக்சரில் பிரைமரியில் செகண்டரியில் ட்ரெஷரியில் என்ன மாதிரி காம்பவுண்ட் இருக்கும், என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபைபர் புரோட்டீன் சொல்லக்கூடியது லார்ஜ் எலிக்கல் கண்டைன் அண்ட் ஆர் எசென்ஷியலி ரிஜிட் நியூக்ளியஸ் ராட் லைக் ஷேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் ஹேவ் ஏ லார்ஜ் எலிக்கல் கண்டென்ட் அண்டு எசென்ஷியலி ரிஜிட் மாலிகுல் நாட் லைக் ஷேப். again repeat ஆயிருக்கு. அந்த குளோபுலர் புரோட்டீன் பெப்டைடு செயின் which consist partial or helical section and folded about the random coil section to give spherical shape. இது வந்து ஸ்பெரிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட். எது குளோபுலர், இது ராட் லைக் ஸ்ட்ரக்சரு, எது ஃபைப்ரஸ் புரோட்டீன். குளோபுலர் புரோட்டீன் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப். Globular protein most polar group lies on the surface of the molecule and most hydrophobic side change lies inside the molecule. அப்போ ஹைட்ரோபோபிக் சைடு மாலிகுல் இன்சைட் இருக்கு, போலார் குரூப் எல்லாமே சர்ஃபேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. The tertiary structure can be elevated, X-ray analysis, viscosity measurement, diffusion, light scattering இதெல்லாம் பொறுத்து tertiary structure ஃபைனல் பண்றாங்க. When protein undergo denaturation, the change that occur involved change in secondary or tertiary structure of protein. Responsible for tertiary structure, ionic force, electrostatic force. So முன்ன நாம் பார்த்தது செகண்டரியில் ஹைட்ரஜன் பாண்ட், இங்கே அயானிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு இடையே. ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கான்னு சொன்னா மெயின்லி பிட்வீன் சைடு செயின் NH2 பேஸ் அமினோ ஆசிட் COH இது ரெண்டு இடையே இருக்கு. வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கான்னு சொன்னா ஆறுக்கு இடையே, ஒரு ஆல்கைல் ரெண்டு ஆல்கைல் குரூப் இடையே வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. டைசல்ஃபைட் கிராஸ் லிங்கேஜும் இருக்கு லூப்ஸ் ஆஃப் பாலிபெப்டைட்ல. டைசல்ஃபைட் கிராஸ் லிங்க் இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகும். டைபோல் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ வாண்டர்வால்ஸ் இருக்கு, டைபோல் அட்ராக்ஷன் இருக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எல்லாமே ட்ரெஷர்ல இருக்கு. அடுத்து குவாட்டரி சால்ட்ல ஸ்ட்ரக்சர்ல மெனி ப்ரோட்டீன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின் விச் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை த வீக் ஃபோர்ஸ் அதர் தென் கோவலன்ட் பாண்டோட வீக் ஃபோர்ஸ்ல ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. த அசோசியேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின் டு ஃபார்ம் ஸ்டேபிள் லார்ஜ் அன்டில் இஸ் கால்டு தி குவாட்டரி ஸ்ட்ரக்சர். ஹீமோகுளோபின்ல குளோபுலர் புரோட்டீன் ஆஸ் ஏ குவாட்டரி ஸ்ட்ரக்சர், குளோபுலர் புரோட்டீன். அடுத்து டீநேச்சுரேஷன், இதை நாம ஈவினிங் கிளாஸ்ல பார்ப்போம். புரோட்டீன் டீநேச்சுரேஷன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஈவினிங் கிளாஸ்ல பார்ப்போம். டவுட் எதாவது கேட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாம் வந்துடும், டைம்ல தான் எக்ஸாம் நடக்கும் போல. ஸோ நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. 12th தான் எக்ஸாம் போல. ஸோ நேற்று ஒரு மெசேஜ் வசந்தி போட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் பர் தி